அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இன்னைக்கு நம்ம சிக்கன் ஷாமி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே மட்டன் பீஃப்ல செய்வாங்க. நான் சிக்கன்ல செய்கிறேங்க. ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி வெங்காயம், குட்டி தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு தனியாத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு எல்லாமே போட்டுக்கலாம். இதை நம்ம கடலப்பருப்பு ஊற வச்சு நிறைய பேர் செய்வாங்க. நான் இன்றைக்கி எந்த பருப்பும் ஊற வைக்கல, உடச்சக்கல்ல போட்டு தாங்க செய்ய போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா உடச்சக்கல்ல தாங்க. ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சிட போகிறோம். அதில் சிக்கன் நல்லா கொஞ்சம் வேகணும். ஸோ சிக்கன் பச்சையாக நம்ம நிறைய பேர் செய்வாங்க, அது நல்லா இருக்காது. இது மாதிரி வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடணும். கொஞ்சம் உப்பு மட்டும் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டா நம்ம தட்டி அப்படியே வடை மாதிரி தட்டி நம்ம தவாவில் பண்ணிக்கலாம். சில பேர் கடாயிலையும் வறுப்பாங்க. ஸோ நம்ம தவாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் தட்டிக்கலாங்க. ரவுண்டாக தட்டிக்கலாம், இல்லைன்னா ஹார்ட்டின் ஷேப்பில், இல்லை டைமண்ட் ஷேப்பில் கூட தட்டிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரவுண்டான மெத்தடில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும், பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் நல்லாயிருக்கும். இது கெட்சப் போட்டு சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லைங்க, அந்த பர்கர்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, பர்கருக்கு நடுவில் ஒரு ஸ்டஃப் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு. ஸோ அதுதாங்க இது. ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.